ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிக்குலைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான சாம்பார் குறைந்த நேரத்தில் எப்படி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் பருப்பை 10 நிமிஷம் முன்னாடியே ஏற்கனவே நான் ஊற வச்சுருக்கேன். அதை இன்னும் ஒரு 2 டைம் கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை ஓரமாக வச்சுட்டு இப்போ சாம்பாருக்கு நம்ம சேர்க்க போகிற பொருட்களை பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டில் இருக்க பொருட்களை நான் சேர்க்குறேன். அவரைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, இது போன்ற பொருட்களை நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்குங்க. எப்போவுமே சாம்பாருக்கு நம்ம காய்கறி அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சாம்பார் இன்னும் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் கட் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ இந்த காய்கறி எல்லாத்தையுமே நம்ம அந்த பருப்பில் நம்ம ஆட் பண்ணி அவிய வைக்க போகிறோம். அதனால் எல்லாத்தையுமே நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே எல்லா காய்கறிகளையுமே உள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம். எப்போவுமே நீங்கள் ஆனியன் தாளிக்கும் போது மட்டும் இல்லாமல் சாம்பாரில் ஒரு ஆனியன் ஆட் பண்ணி பாருங்கள், வேக வச்சு பாருங்கள். இன்னும் அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி அந்த அளவுக்கு காய்கறி அதிகமாக இருக்க வேணாம். காய்கறி ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சிங்கனாலே போதும். நீங்கள் கம்மியாக ஓரளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரமாக வேகும். அதனால் தண்ணி எப்போவுமே எல்லோரும் ரொம்ப காய்கறி மூழ்கி மேலே வர அளவுக்கு தண்ணி வைப்பாங்க. அந்தளவுக்கு தண்ணி வேணாம். அப்படி வைக்கும்போது நம்ம பருப்பு கொஞ்சம் வேகாமல் இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இது வச்சு ஒரு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் விட்டுட்டு அதை நம்ம இறக்கி தனியாக வச்சிடலாம். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கடுகும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இப்போ வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியன் நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம், இருந்தாலும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதனால் தாளிக்கும் போது ஆனியன் ஆட் பண்ணிக்கிட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும். அதனால் ஆட் பண்ணிக்கிடலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா தக்காளியெல்லாம் சேர்க்குறதுக்கு முன்னாடி எண்ணெயில் நல்லா வதக்கிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம டேரெக்டாக எடுத்து சாப்பிட்டா கூட அது காரம் கம்மியாக இருக்கும். எண்ணெயில் எந்த அளவுக்கு பச்சை மிளகா வதக்குதோ அந்த அளவுக்கு அதோட காரம் கம்மியாக இருக்கும். தக்காளி எல்லாம் மித்த குழம்புக்கு மாதிரி இல்லாமல் இப்போ இது சாம்பாருக்கு அந்தளவுக்கு வதங்கணும் அவசியம் இல்லை. தக்காளி வெங்காயம் எல்லாமே ரொம்ப வதங்கி போகணும் அவசியம் இல்லை. அது ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். கொஞ்சம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான். அதான் சாம்பாருக்கு இன்னுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே காய்கறி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் சால்ட்டு சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் இதில் கம்மியாக தான் நான் சால்ட்டை சேர்த்துருக்கேன். புளி லெமன் சைஸ் எடுத்துக்கோங்க. லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இது 3 நம்ம இதில் எண்ணெயிலே போட்டு நம்ம வதங்க விட்டுறலாம். லைட்டாக வதங்க விடுங்க. இதை எண்ணெய் அதிகமாக சூடாக இருக்கும்போது நம்ம உள்ளே போட்டுட்டு கொஞ்சம் நம்ம அதை கிண்டி விட்டுற புளித்தண்ணி சேர்க்குற அளவுக்கு நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப கருகி போயிடும், நம்ம கருப்பாக மாறிடும். அதனால் ஓரமாக சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. புளித்தண்ணி இம்மிடியேட்டாக ஆட் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம்லாம் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ரொம்ப நேரம் வதங்க வைக்க வேண்டாம். ஓகே, நம்ம இப்போ லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கோம். அந்த புளி நீங்கள் கரைச்சி இது பண்ணிக்கோங்க. புளி எல்லாருமே சொல்கிறாங்க இந்த அளவுக்கு சேர்த்துங்க. நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கிறது நல்லதுன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் சேர்க்குற அளவுக்கு ஏற்ற மாதிரி புளி டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை தாளித்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே வெந்திருக்கு. கலரெல்லாம் மாறிடுச்சு. பருப்பு நல்லா குழஞ்சி வந்திருக்கு. ஓகே, சில பேர் சொல்லுவாங்க பருப்பு கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெந்தும் வேகாத மாதிரி இருந்தால் தான் ஓரளவுக்கு பார்க்க கண்ணுக்கு தர மாதிரி ரொம்ப குழஞ்சி போகாமல் இருந்தால் தான் சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே நான் அந்த மாதிரி ரொம்ப நல்லாவே வேக விட்டுருவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் விரும்பி சாப்பிட்றது. இது தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது குழம்பு நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அது பருப்பு தனித்தனியாக தெரியாமல் ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி வேக விட்டுருவேன். நான் 3 விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி
வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 2 விசில் விட்டுருங்க. குறைஞ்சபட்சமாக 2 விசில் விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்தோடனே இப்போ எல்லா காய்கறியும் நம்ம ஏற்கனவே வேக வச்சிட்டதால் நம்ம ஒரு கொதி வந்தோடனே வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா ஏற்கனவே வெந்துருச்சு எல்லா காய்கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு